அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம ரமலானுடைய மாதத்தில் 28வது நாளில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு தினங்கள் தான் இருக்குது ரமலான் நம்மளை விட்டு போகிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் நம்மளுக்கு சாட்சி சொல்லுமா? சாட்சி சொல்லும். அப்படிங்கிற சொல்லுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடையும் சொல்லுங்கிற ஒரு சந்தோஷத்தோடையும் நம்ம இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில் வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. மீதமுள்ள நேரங்களையும் காலங்களையும் நம்ம சிறந்த முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தரணும்னு நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ரமலான் நம்மளுக்கு எவ்வளவோ படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த கற்றுக் கொடுத்த ரமலானுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என் சிந்தனையில் விதைச்ச ஒரு சின்ன இதை படிச்சுட்டு பயானுக்குள்ளே போவோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானே, மீண்டும் உன் வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். விந்தைகள் பல செய்து ரமலான் விடைபெறப் போகிறது. சிந்தையில் பல மாற்றங்கள் நடைபெறப் போகிறது. 30 நாளும் 30 நொடியாய் விரைந்து போனதே. வெயிலில் பட்ட பனியாய் கரைந்து போனதே. ஆனாலும் கல்புக்குள் ஈமான் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. தீய எண்ணங்கள் நம்மை விட்டு தளர்ந்து போனதே. பகலெல்லாம் பட்டினி இருந்து நோன்பு நோற்றோம். பசியினை பற்றி அருமையான பாடம் கற்றோமா? ஊடகங்கள் கொஞ்சம் ஒத்தி வைத்தோமே. குரானை ஓதி எத்தி வைத்தோமா? தராவி தொழுகைக்காக ஒன்று கூடினோமே. நம் ஒன்று கூடல் மகசரில் இருக்குமா? வல்ல இறைவன் அருளை நாடினோமே. நம் கோபங்களை சற்று தவிர்த்தோமா? பாவங்களை எண்ணி பரிதவித்தோமே. பசித்தவர்களுக்கு உணவளித்தோமா? யாசித்தோருக்கு பணம் அளித்தோமா? இரவு தொழுகையை இனிதே தொழுதோமே. இந்த தொழுகையை நிலைநாட்டி வருவோமா? அல்லாவிடம் தௌபா செய்து அழுதோமே. நல்ல அமல்கள் செய்தால் தீமைகள் நீங்கும் என்று நினைத்தோமே. மறுமையில் நம்மை தாக்கும் கேடயமாக இந்த ரமலான் நமக்கு இருக்குமா? ரமலானுக்கு என்றும் முடிவே இல்லை ரப்பே. ரமலான் மீண்டும் கரையை தொடும் அலையைப் போல எங்கள் உள்ளத்தை தொட்டு கொண்டே இருக்கும் ரப்பே. ரமலானே, நீ எங்களை விட்டு சென்றாலும் ஈமானோடு நாங்கள் காத்திருப்போம். மலைக்கு ஏங்கும் மண்ணாய் உன்னை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை விட்டு செல்கிறாயே ரமலானே. உன்னை பிரிய வழிகள் பல இருந்தாலும் நீ வழிகள் பல தந்ததினால் விடை தருகிறோம் ரமலானே. சென்று வா ரமலானே, மீண்டும் வருவாய். நான் இருப்பேனா என்பது ரப்புக்கு மட்டுமே தெரிந்தது ரமலானே. உன்னுடைய அருகாமையையும் உன்னுடைய உயர்வையும் அறிந்து அமல் செய்தவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிக்கொள் ரமலானே. பள்ளியெல்லாம் ஓதிய குரானை பரிசுத்தமாக ஆக்கிவிடு ரமலானே. முகசுதி இல்லாத தொழுகைகளை முழுமையாக்கி கொடுத்து விடு ரஹ்மானே. அல்லாவிடம் சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல அமல் கொண்ட ரமலானே. எங்கள் வாழ்நாளில் பரமுறை சந்தித்தாலும் புதிதாக வரவேற்றோம், புதிதாக அனுப்புகிறோம். உன்னை உயர்ந்த அலங்காரம் செய்த குரானாக, உன்னை அலங்காரம் செய்த திக்ராக, உன்னை அலங்காரம் செய்த துவாவாக, ஒவ்வொரு விஷயத்தையும் பேணி நடந்தவர்களாக ரமலானே உனக்கு அழகுபடுத்தி ரப்பிடம் ஒப்படைக்கிறோம் ரப்பே. ஒப்படைக்கிறோம் ரமலானே. ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானை உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஏற்றுக்கொள் ரமலான். ஏற்றுக்கொள் ரப்பே, ஏற்றுக்கொள் ரப்பே, ஒப்புக்கொள் ரப்பே என்ற துவாவோட
இது துவாவை சேர்ந்த என் சிந்தனையில வந்த இதை ஏதோ நான் எழுதியிருக்கேங்கிற பெருமைக்கோ புகழுக்கோ உங்ககிட்ட படிக்கல. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொருவர்களும் இந்த ரமலான் நம்ம அனுப்பும்போது நம்மளை உள்ளமெல்லாம் வெறுமை ஆகும். வீடு நிறைஞ்ச விருந்தாளிகளை வச்சிருந்துட்டு நம்ம அனுப்பும்போது நம்ம வீடுகள் எப்படி இருக்கும்? எல்லாரும் வர்றாங்கண்டா வீட்டை கிளீன் பண்ணுவோம், எல்லாரும் போகும்போது நம்ம வீடு என்ன ஆயிரும்? அந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ளம் ஆகும். ஆனாலும் அந்த உள்ளத்துக்குள்ள ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை கொண்டு வயிறுடையிருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இபாதத்துங்கிற கேடயத்தை கொடுத்தான். அந்த கேடயத்தை பெற்று நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாட்ட மனமுருகி இப்ப கேட்டது போல நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் அல்லாட்ட துவாவை கேட்டுக்கொண்டு இருப்போம். அதுக்காக மணிக்கணக்கிலேயே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமாமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 24 மணி நேரமும் கைகளை ஏந்தினாலும் அவன் கொடுக்குற நிகமத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. அவன் கொடுக்கக்கூடிய நிகமத்துகள் கோடி கோடி இருக்கு. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடிய சக்தி உள்ள உம்மத்தாக அல்லாவின் அடியார்களாக அந்த உம்மத்தாக நம்ம வாழணும்னு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துவா செய்வோமா. நம்மளுடைய எவ்வளவோ வேலைகள்ல துனியாவுடைய வேலைகள் நம்மளை எப்பவுமே சூழ்ந்துதான் இருக்கும். ஆனா அந்த சூழ்ந்த வேலைகளுக்குள்ள நம்ம இந்த ரமலானை மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் நம்ம எவ்வளவு தூரம் சங்கப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ரமலான் நம்மளை என்ன நினைக்கணும்? நீ என்னை சங்கப்படுத்தினாயா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை சங்கப்படுத்தி உன்கிட்ட கொண்டாந்து என்னை ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளை விட்டு அந்த ரமலான் பிரியும் போது சில பேருக்கு முசாபா கொடுக்குமாமா. வரலாற்று ஆசிரியர்கள் பெரிய இறைநேசர்களுடைய புத்தகங்களை பார்த்தா ரமலான் முசாபா செய்வதை நீங்கள் நாங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ரமலானுடைய தொடர்போடையே வாழ்வீர்கள்ங்கிறாங்க. அப்ப நம்ம நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு ரமலான்ல இருக்கிறது இல்லை. ரமலான் நம்ம என்ன எண்ணத்திலும் தவிர்த்தோம். கோப வரையில் நம்ம என்ன செய்வோம்? நான் நோன்பு வச்சிருக்கேன், கோபப்படக்கூடாது, நடக்கிறோம்ல, எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பாடு கொண்டு வர்றோம்ல. இந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரமலான்ல வரணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய நசீபை நம்மளுக்கு தருவானாக. இந்த ரமலானை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் சுவனம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அந்த சுவனத்துக்கு நம்ம எப்படி போக போறோம்? கொஞ்சம் சின்னதா ஷாப்பிங் மாதிரி சுற்றுலா போயிட்டு திரும்பிடுவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அதாவது நான் ஒரு பயான் கேட்டேன், புக்கு படிக்கல, அதுக்கு பிறகுதான் அந்த கிதாபை எடுத்து படித்தேன். சுவனத்துக்குள் சுற்றுலா. அந்த பயானை கேட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள இவ்வளவு சுற்றுலா இருக்கா, நம்ம இதெல்லாம் போய் பார்ப்போமா, பார்க்க தருவியாரப்பே அப்படிங்கிற ஏக்கத்தோட தான் அந்த கிதாப் அதுக்கு அல்லாஹ்தாலா அதுக்கு நேரம் எனக்கு கொடுத்தான். அந்த ஏக்கத்துக்காகவே படிச்சு பார்த்தா அல்லாஹு அக்பர், நம்மளையெல்லாம் அந்த கோலத்தில் அங்கே வாழ வைப்பானா? வாழ வைக்கணும். இல்லாட்டி நம்ம எங்கே போவோம்? எங்கே அவனுடைய நிழல் வேணும்னு தானே இந்த நிழல்ல ஒதுங்குறோம். நம்ம தனிமையிலேயே இருந்தாலும் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல வருது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சுவனம் செல்லக்கூடிய அந்த சின்ன இப்ப நம்ம வந்திருக்கிறது சுவனத்துடைய ஷாப்பிங் தான். அல்லாஹ் தஆலா அந்த சுற்றுலா போறதுக்கு, பெரிய சுற்றுலா போறதுக்கு ஷாப்பிங் சின்னது வாங்குவோம்ல. இப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் போவோம். உம்ரா போறதுக்கு, இப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கூட கம்மி தான். இப்ப உம்ராவுக்கு போறதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும். ஆனா இங்க எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஷாப்பிங் போகாம ஹஜ்ஜு உம்ரா போனவங்க யாராவது இருக்கமா? ஆனா எனக்கு என் பிள்ளைய அல்ஹம்துலில்லாஹ், என் சகோதரிகள் என் பிள்ளைய என்னை கடைக்கே போக விடலை. அல்ஹம்துலில்லாஹ், சூட்கேஸ்ல இருந்து இஹ்ராம் துணி வரைக்கும் அல்லாஹ் எனக்கு கதவு தட்டி கொண்டாந்து கொடுக்க வச்சான். அல்ஹம்துலில்லாஹ், நான் கொண்டு போன ஹஜ்ஜுடைய அந்த சூட்கேஸ் 2 காட்சிகிட்ட போய் 3வது காட்சிகிட்ட போய் சேர்ந்துருச்சு. திருப்பி தரவாண்டாங்க, இல்லைம்மா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு 2 தரம் 3 தரம் போயிட்டு வந்ததுனாலே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இது பெருமைக்க புகழுக்க சொல்லலாமா? ஷாப்பிங் போகாதவங்க யாராவது இருக்குமா? இந்த ரமலான்ல எத்தனை பேர் ஷாப்பிங் போயிருப்போம்? அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு ஷாப்பிங் போகணும்ல. இப்போ இன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு சின்ன ஷாப்பிங், ஏன்னா இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானே போக முடியும். நீங்கள்லாம் பெரிய அமௌண்ட்டு வச்சிருக்கிறவங்க பெரிய ஷாப்பிங் போவீங்க. என்கிட்ட இருக்கிறதுலாம் குட்டி அமௌண்ட்டு தான். அதை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் ஷாப்பிங் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நம்மளுக்கு தந்தது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பரிசுமா. அல்லாஹ் கொடுத்துருக்க பெரிய ஹதியா. அதாவது ஹதியாண்டாலே நம்ம அன்பளிப்பு. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ரமலான் எந்த
அதாவது முன்னாடி உள்ளவங்க நோன்பு வச்சது போல நீங்க இறையச்சை அடைவதற்காக நோன்பு வைங்கன்னு நல்லா சொல்லிட்டான். எல்லா நபிமார்களுடைய கவுங்களும் நோன்பு வச்சிருக்காங்க, நபிமார்களும் நோன்பு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தது போல, சஹாபாக்கள் அந்த இஸ்கோட இருந்தது போல அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை. ரசூலாவை நம்ம பார்க்கல, சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தோட நம்ம பின்னி பிணைஞ்சு வரல. ஆனால் அந்த நினைவோட அந்த சஹாபாக்களுக்கு ஆக உயர்வாக இருந்த 4 கலிஃபாமார்கள் இந்த 28 நாட்களாக அவங்க பேரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு தராவிலையும் நம்ம 28 நாளா தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலாகவே இருந்த சஹாபாக்கள். இந்த 4 பேருடைய வரலாறை நம்ம அறிஞ்சுக்கிட்டா இந்த ரமலான் நம்மளுக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு. அந்த 4 பேர்கிட்ட இருக்கக்கூடிய 4 தன்மை, 3 தன்மை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய, அவங்க ஒட்டுமொத்த நற்குணத்துக்கு சொந்தக்காரவங்க. அதுல இருந்து நம்ம ஒரு 3 குணம், ஒரு 4 குணம், ஒரு 2 குணம், ஏன் ஒரே ஒரு குணம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாமளும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஷாப்பிங்கை பெற்றுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரமலானை நம்ம கடந்துட்டோம் இல்லையா? இன்னும் 1 நாளா அல்லது 2 நாளா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில இருக்கும். அல்லாஹ் 1 நாளாக இருந்தாலும் 2 நாளாக இருந்தாலும் பரிபூரணமான ரமலானை நோற்றவர்கள்ங்கிற அந்த ஏட்டுல நம்மளை அல்லாஹ் தஆலா எழுதட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, இதை கடந்து வந்த நாம இந்த ரமலான் நம்மளுக்கு சிபாரிசு செஞ்சு சில பேரை கரம் பிடிச்சு சொர்க்கம் கூட்டு போகுமா? சுப்ஹானல்லாஹ். கரம் பிடிச்சு இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே ரொம்ப நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு மலர்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கல ஒரு சடைவு வரும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரே ஒரு ஆள் தலையை ஆட்டிருச்சு, ஆமான்னு சொல்லிருச்சு, சடைவு வரும். தினம் பார்க்கறதுனால சடைவு வரும். ஆனா விட்டு விட்டு பார்த்தா வருஷம் ஒரு முறை வர ரமலானு தான். ஆனா மீதமுள்ள 11 மாதத்திலையும் ரமலானை நினைக்காதவங்க யாராவது இருப்போமா? அந்த ரமலானுடைய அந்த மாகுல் நம்மகிட்ட இல்லாம இருக்குமா? இது திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறவங்க, ஐயாமில் பீலுடைய நோன்பு வைக்கிறவங்க, கலா நோன்பை நிறைவேற்றுறவங்க, பெண்களுக்கு அது ஒரு இது இருக்கு இல்லையா? இப்படி அதாவது விட்ட நோன்பு வைக்கிறவங்க, இது நேர்ச்சை நோன்பு வைக்கிறவங்க, இந்த நம்ம சவாலுடைய மாதத்துல 6 நோன்பு வைக்கிறவங்க, எல்லாமே அந்த நோம்புன்னு வரும்போது ரமலான் நோன்பு மாதிரி இல்லைப்பா. என்ன வார்த்தை சொல்லுவோம்? அந்த ரமலானை நினைக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த ரமலான் நம்மளை கைபிடிச்சு சொர்க்கம் கேட்டு கொண்டு செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சிந்தனையில வரக்கூடியதாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல இருந்த ஈமான் ரமலானுக்கு பிறகும் நம்மகிட்ட இருக்குமா? அது ஒரு கேள்விக்குறி வரணும். நம்ம ஷாப்பிங் பண்ண கொண்டு போகிற சில்லற ஊராமே இப்படித்தான். நம்ம ஷாப்பிங்கில் போய் ரூபா கொண்டு போவோம் இல்லையா? இப்போ கையில் பைசா கொண்டு போகிறது இல்லை. அது என்ன சீப்போ, அதுக்கு பேரே சீப்போ, முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கு சீப் பேரேமா எனக்கு சொல்ல தெரியும், இருந்தாலும் சொல்லு. இப்போ எல்லாமே அதில் என்ன ஆகிப்போச்சு? கையில் பணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வம் இருக்கும் கைகளில் இருக்காது. அழகா என்ன அழகா சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. செல்வம் இருக்கும், செல்வம் இருக்கும், பஞ்சம் ஏற்படும். இப்ப எல்லாத்தையும் சிலிண்டர் வாங்க காசு இருக்கு, கையிலேட்டா பேசுறது என்ன? சிலிண்டர். தங்கத்தை கூட இப்ப விட்டாச்சு, தங்கம் கூட இப்ப பெருசா தெரியல, சிலிண்டர். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வருமா வராதா அல்லாஹ் அறிஞ்சவன். ஆனா கரண்ட் அடுப்பு பூரா கடைகள்ல வித்துருச்சு. இது என்ன? எதை நோக்கி நம்ம போறோம்? அல்லாஹ் கொடுத்த நிகமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தினோம்னா நம்மளுக்கு கொடுக்கறத முன்னெச்சரிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுங்கன்னு இருக்காங்க. நம்ம இந்த ரமலானை கொண்டு நம்மளுடைய சொர்க்கத்துக்கு திட்டமிட்டு இருக்கோமா? ஒரு கையகல நம்ம கால் வைக்கக்கூடிய அளவு, நம்ம சஜதாவில் வலது கையை வைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்காவது சொர்க்கத்துல இடம் நம்மளுக்கு இந்த ரமலான் வாங்கி தருமா? இந்த கை வைக்கிற அளவு நம்ம ஒரு கால் வச்சு சஜதாவுக்கு போகும்போது பெருவரல் ஊன்றமே,
சஜிதாவில் போகும்போது நம்ம பேர் அந்த காலை ஊன்றமே, அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் இடம் பெற்றவர்கள் இந்த உலகத்தை போல 2 மடங்கு பெற்றவர்கள். எவ்வளோ பெரிய ஷாப்பிங் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 28 நாளா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாவா செயல்பட்டு இருக்கோம். அல்லாஹ் அதை முழுமையாக நம்மளுக்கு தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம தொடராக இருந்த இந்த அமல்ல நம்ம இப்போ நினைக்க போகிறது ஒரு சூறு ஊதப்படுற காலத்துக்கு போயிடும். ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டோம், உங்களுக்கு போர் அடிச்சிடும், முடிச்சிருக்கும். சூறு ஊதப்படுற காலத்தில் முதல் சூறு ஊதப்படும், உலகமே இதாயிரும். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா முடிச்சிருக்கும். அவன் மட்டும் இருப்பான். எப்படி படைப்பினங்களை துவக்க முன்னே அவன் மட்டும் இருந்தானோ அதே மாதிரி படைப்பினங்களை படைச்சு ஆட்சி புரிஞ்சு எல்லாம் முடிச்சு திருப்பியும் அவன் மட்டும்தான் இருந்ததுக்கு பிறகு திருப்பி அடுத்த சூறு ஊதப்பட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பூமியில இருந்து வரக்கூடிய சின்ன புல்கள் போல நம்ம எல்லாரும் உழைத்து வருவோம். இப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல சூறு ஊதப்பட்டு நம்ம திரும்ப எழுதப்பட நேரத்துல இந்த உலகம் எப்படி இருக்கும், அந்த மேடுதாவெல்லாம் இருக்காது, பள்ளம் மேடுலாம் இருக்காது, சம தரையாக ஆக்கப்படும். அல்ல குரான்லேயே நம்மளுக்கு சொல்லி இருக்கிற சிறந்த வசனங்கள் இது. கோணல் மானல்லாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இந்த எழும்பி வரக்கூடியவர்களுக்கு கேள்வி பதில் எல்லாமே இருக்கும். எல்லா கேள்வி பதிலில் கூட சில சலுகைகள் இருக்கும். அல்லாஹ் தஆலா விட்டு முடிச்சிடலாம், இழுத்து முடிச்சிடலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, கேள்வி பதில். ஆனால் சிராத்தை கடக்காதவர்கள் யாரும் கிடையாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்காதவர்கள் யாரும் கிடையாது, நபிமார்கள் உட்பட. அந்த நரகத்துக்கு மேலே போடப்படுற பாலத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க, கடந்து போவோம். நம்ம எல்லாருமே கடந்து போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி போவர்களில் ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்கள், ரமலானுடைய மாதத்தில் அல்லாவும் ரசூலும் கூறிய பேணுதலை வாழ்ந்தவர்கள், பிறருக்கு உதவி, இந்த ரமலான்ல உள்ள அத்தனை படிப்பினைகளும் எடுத்தவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு போவாங்கன்னா மின்னலை போல மறைவாங்க. சுபஹானல்லாஹ். மின்னலை போல போவாங்கன்னா அடுத்தது காற்றை போல கடந்து போயிடுவோமா. மின்னலை போலையும் கடந்து போயிடுவோம், காற்றை போலையும் கடந்து போயிடுவோம். இதில் நபிமார்கள் எல்லாம் இறைநேசர்கள் எல்லாருமே இதில் வருவாங்க. அதில் நாம வரணும் இன்ஷா அல்லாஹ். வருவோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் கடப்போம். கடந்ததுக்கு பிறகு அதில் 3 வகை. 3வது வகை, முதல் வகை மின்னலை போல, 2வது வகை காற்றை போல, 3வது வகை என்ன செய்வாங்களாம், நடந்து வர்றவங்க, ஓடி வர்றவங்க, தவழ்ந்து வர்றவங்க, உருண்டு வர்றவங்க. அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஒளியிலேயே செல்பவர்களும் இருப்பாங்க. அவங்க ரசூல்லா போகும்போது அந்த ஒளி நம்மளுக்கு கிடைச்சிட்டா அதுக்கு நம்ம செய்யக்கூடியது என்ன, சுன்னத்தை பேணணும். சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான வாழ்வு முறைகள். ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறமே அதுவும் சுன்னத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை பார்த்தா கூட அவங்க என்ன செஞ்சாங்க, சிரிக்கத்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்டே சிரிக்கிறது இல்லை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு அது சிராத்தை கடக்கப்படும். கடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, பெரிய மைதானம் ஒன்று இருக்கும். அந்த பெரிய மைதானத்தில் அல்லாஹ் தஆலா சில நிழல்களை வச்சிருப்பானா. பெரிய மைதானம், அந்த நிழல் எங்கே இருந்து வரும், எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிழல் இருக்குமா சில இடங்கள்ல மட்டும். அதில் எல்லாரும் போய் ஒதுங்கிட முடியாதான். 5 கடமைகளை சரியா செய்தவர்களுக்கு நிழல் வரும், ரமலான சரியா செஞ்சவர்களுக்கு நிழல் வரும். 5 கடமைகள் இருக்கு இல்லையா, ஈமான பரிபூர்ணமாக்கி இருக்கிறது. இதில் 5ம் மொத்தமாக இருப்பவர்களுக்கு விசாலமான நிழல் இருக்கு. கற்பனைக்கு எட்டுமா நம்மளுக்கு நிழல்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இடத்த அல்லாஹ் தஆலா என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டில் உள்ளவங்க இதை கட்டி நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த காலகட்டத்தில் பணம் தான் ஒரு இதாக இருக்கிறதுல குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டால் கூட அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பெருமைக்கோ ஒரு இதுக்கோ சொல்லலை, இப்போ அவங்க சொந்தப்பட்டவங்க யாரும் இல்லாதனால இதை சொல்கிறேன். அப்போ இந்த இடத்த அது கட்டும்போதே அவங்களுக்கு இந்த சிந்தனை, ஒரு மதரசா வச்சு நடத்தணும், நல்ல விஷயங்களுக்காக இருக்கணுண்டு அந்த அவங்களுடைய கபரை அல்லாஹ் தஆலா பூஞ்சொலையாக்கி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலையில அல்லாஹ் தந்திருக்கேன்ல. நம்ம எல்லார் வீட்டிலையும் இருந்து வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசக்கூடிய இடமாக எல்லாம் அமர்த்தி வச்சிருக்கேன் இல்லையா. ரக்காயத்தில் தொழுகக்கூடிய இடமாக ஆக்கி வச்சிருக்கான், குர்ஆன் ஓதக்கூடிய மஜ்லிஸாக வச்சிருக்கான். நம்ம எல்லாரும் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை எப்படி வந்திருக்கு?
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்கேன்ல. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நிறைஞ்ச நிழல்ல 5 கடமையும் சரிவர செய்தவர்களுக்குன்னு ஒரு நிழல். இந்த ஒண்ணா செஞ்சிருக்கோம்ல, செய்வோம்ல. ரமலானுடைய நோம்பும் வைப்போம், ஈமான்ல பேணுதல் இல்லாம இருந்தா இப்படி ஒன்னொன்னுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன நிழல் எல்லாம் கொடுத்துருப்பானா. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லா கடமையும் சரிவர செய்த அந்த நிழல்ல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரம் அசைவுல நம்ம நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை கையசைச்சு கூப்பிடுவாங்களாம். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுண்டா எவ்வளவு பெரிய வெற்றி அழகு. அதுக்கு சுண்ணத்தை தான் பேண சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுன்னத்து இல்லாத மனிதன் வாழ்வது வீண்கிறாங்க. சுன்னத்து இல்லாத மனிதன் வாழ்வது வீண். வாசல்ல கலட்டுற செருப்புல இருந்து நம்ம படுத்து தூங்குற தலான வரைக்கும் சுன்னத்து. இப்ப அந்த சுண்ணத்துகளை நம்ம சொல்லும் போது எந்த இடத்துல சுண்ணத்து விடுபட்டு போகுதோ அந்த இடத்துல விதுகத்தை ஆரம்பிச்சிடும். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த அடிப்படையில் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நிழலை அல்லாஹு தஆலா தரணும். அப்புறம் இதுல அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, நிழலை கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு கொடுப்பேன் இல்லையா, வாங்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடம் பிடிச்சு குழந்தை அழுதுச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்வோம், அடம் பிடிச்சி கேட்போம் இல்லையா, அம்மா எனக்கு தாய் தந்துரு, இதை தந்துருங்க அப்படின்னு அடம் பிடிப்போம் இல்லையா. ஆனால் அந்த தாயிட்ட அடம் பிடிச்சி வாங்கினது மாதிரி வேற யார்கிட்டையும் வாங்க முடியாது. தந்தையாகட்டும், கணவராகட்டும், பிள்ளைகளாகட்டும், அந்தந்த கட்டத்தில் வாங்க முடியாது. அந்த தாயிட்ட அந்த 1 மிடர் பால், ஒரு விஷயங்களை நினைச்சு பார்த்தோம்டா திரும்ப நம்மளுக்கு அது கிடைக்குமா? அப்ப 70 தாய்க்கு மேலானவன் ஒரு தாயிட்டையே அடம் பிடிச்சி வாங்கினத இத்தனை வருஷத்துக்கு பிறகு, இத்தனை வயசுக்கு பிறகு நினைவு கூற நாம 70 தாய்க்கு மேலான அல்லாஹ் நம்ம கேட்டதை கொடுக்காம விட்டுருவானா? நம்ம அடம் பிடிச்சா கொடுக்காம போயிடுவானா? நீ தரணும், நீ தார. முதல்ல கேட்கறது அல்லாட்ட தா அல்லான்னு கெஞ்சுவோம். அப்புறம் தரணும்னு கொஞ்சம் அதிகாரத்து நம்மகிட்ட அமல் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அல்லாவுடைய கருணை இருக்கு. நீ தந்தே தீரணும். நான் எங்கே போவேன், உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தரக்கூடிய வாய்ப்புல அல்லாஹ் தந்துருவானாக. இதை கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மைதானத்துல பெரிய மைதானம் ஒன்று கூட்டப்படும் இல்லையா, அந்த மைதானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உம்மத்தாக ஒரு குழந்தை பிறக்குமே, கடைசியாக ஒரு குழந்தை பிறக்குமே, அந்த குழந்தை வரையிலும் 3 பிரிவினர்களாக நிற்பாங்க. 3 பிரிவினர்கள் தான் மொத்தத்துக்கே. சிராத்தை கடந்து வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடியது. நம்ம நினைக்கிறோம் சிராத்துங்கிறது ஒண்ணுண்டு, அதுல படித்தரங்கள் வேற வேற இருக்கு. அந்த இதுல என்ன செய்வோமா, 3 பிரிவினர்களாக நிற்பாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 3 பிரிவினர்கள்லையும் 2 பிரிவினர்கள், 3 பிரிவினர்கள் இருக்கிற கூட்டத்துல பல கோடி, எத்தனை கோடி நம்ம கணக்கெடுக்க முடியுமா, அல்லாஹ் மட்டுமே அறிஞ்ச அந்த கூட்டத்துல பெரும் வகையானர்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் தான். நம்ம இறுதியாக வந்த உம்மத்து, ஆனா சொர்க்கத்துக்கு முதல்ல போற உம்மத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் காலங்கள் எவ்வளவோ போயிருச்சு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மௌத்தா போன அந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகள், அவங்கெல்லாம் சகோதர சகோதரி தானே, அவங்கெல்லாம் எத்தனை வருஷம் கபூர்ல இருக்காங்க? நம்ம குறைந்த கால கபருடைய வாழ்க்கை, ஆனா நிறைவான சொர்க்கம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற நம்ம இதுல முதல் வரிசையில உள்ளவர்கள் சாபிக்கூன்னு வருது இல்லையா, எல்லா நிலையிலும் முந்தி சென்றவர்கள். எல்லா நிலையிலும் உலகத்துல மார்க்கத்துக்காக முந்தி செய்பவர்கள். நல்ல விஷயங்களை ஏவுறது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி. சமீபத்தில் தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் 16 லட்சம் என்ன சொல்ல தெரியல, ஒரே ஒரு மனிதர் பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும். ஆனால் ஒருத்தர் மட்டும் பள்ளிவாசல் கட்டக்கூடாது, ஏன்னா ஏன் பள்ளி நான் பெறும் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். ஆனால் அவங்க மற்ற செலவுக்கெல்லாம் வாங்கினாங்களே தெரியல. எக்கச்சக்கமான அந்த லட்சமா கோடியானு சொல்ல தெரியல, பிரம்மாண்டமான பள்ளி ஒருவர் கட்டியிருக்காங்களாம். நல்ல அமலுக்கு செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தாலும் செய்யணும் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் முந்தி செல்வது, எல்லா விஷயத்திலையும் முந்தி செல்வது. அதே மாதிரி
சொர்க்கத்துக்கு போற முதல் வரிசையிலையும் முந்தி நிற்பாங்களாம். நாம அதுல நிற்போமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. என் சைஸ்ல இருக்கு எனக்கு. அல்லாஹ் தஆலா தரணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முதல் வரிசையில் உள்ளவங்க சாபிக்கும் அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் உலகத்துல முந்தியவர்கள். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் முந்தி செல்லக்கூடிய கூட்டமா இருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது உள்ளவங்க வரிசையில் உள்ளவங்க அல்லாஹ் தஆலா கொடுத்த ஏடுகள், நம்மளுடைய அமல்நாமா ஏடுகள் கொடுக்கப்படும் இல்லையா, அது வலதுகரத்தால வாங்கி அல்லாம சிரித்து கொடுப்பானாம் அந்த ரெண்டாவது வரிசையில் இருப்பவர்கள். இது விளக்கம் நிறைய போகும், நம்ம இது தெரிஞ்சதை மட்டும் பார்த்துக்கிறோம். மூணாவது வரிசையில் நிற்கிறவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க. பாவம் மன்னிப்பு கேட்டு இந்த ரமலானுடைய மாதத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்க மூணாவது வரிசையில் இருக்கிறவங்க. இந்த 3 வரிசையில 2 மடங்கு, அதாவது அதிகமான மடங்கு என்னுடைய உம்மத்து மாதிரி தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ சொர்க்கம்ங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கற்பனை பார்ப்போமே, எதுக்கெல்லாம் கற்பனை பண்றோம் இல்லையா? இப்போ நான்லாம் ஒல்லி ஆகணும்னு கற்பனை பண்றேன், அது நடக்கிற கதை இல்லை. ஆனா சொர்க்கத்துக்கு போறோங்கிற ஒரு கற்பனையை நம்ம எடுப்போமே, அந்த சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துடைய வாசல்கள் இருக்கு, அந்த இடத்துல நம்மளை கொண்டு அல்லாஹ் நிப்பாட்டுவானா. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கையில் பைகளோட வரும்போது வாசல்ல யாராவது நம்ம குரோக நின்று அந்த பையை வாங்கினா நம்மளுக்கு எப்படிமா இருக்கும்? செலவழிச்சது, அலைஞ்சது எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. நம்ம வர்றதை எதிர்பார்த்து இந்த பிள்ளைங்க கையில் இருக்கிற கணத்தை வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொர்க்க வாசல்ல நம்ம அல்லாஹ் தஆலா நிற்க வைப்பானா மலக்குமார்களோட வரிசையில. ஏன்னா ஏடுகள், நம்மளுடைய நன்மை ஏடுகளை மலக்குமார்கள் சுமந்து வந்து நிற்பாங்களாம். அப்படி நிற்கக்கூடிய அந்த இதுல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் பூட்டையை அசைத்து இறக்கக்கூடிய வாய்ப்பை நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார்களை உலகத்துக்கு கொடுத்தான். அதுல நம்ம நபி ஹயாத்துன் நபி நாளை மறுமையில சொர்க்கத்துடைய கதவை அசைச்சு நம்மளுக்கு திறந்து வாங்கமா நம்ம கூப்பிடும் போது எவ்வளவு மன மகிழ்ச்சி வரும். ஒருத்தர் கதவை திறக்காம நமக்கு யாருன்னு கேட்கும்போது இருக்கிறத விட திறந்து வாங்கமா சந்தோஷமா கூப்பிட்டோம்டா, அவங்களுடைய சிரிப்பு நம்மளுடைய சிரிப்பு கலக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து போங்கன்னு கூட சொல்லல. ஈருலக சக்கரவர்த்தி, ஈருலக ரசூல், முதலும் ஆரம்பமும் கடைசியுமா இருக்கக்கூடிய நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கதவை திறந்து கொடுப்பாங்க. அத்தகைய வாய்ப்போட நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்துருவானாக. இப்போ இந்த சொர்க்கத்துடைய 8 வாசலை மட்டும் நம்ம பார்ப்போம். 8 சொர்க்கத்துக்கு அல்ல பல வாசல்களை வைத்திருக்கான், நம்ம 8 வாசல்களை மட்டும் பார்ப்போம். 8 சொர்க்கத்தையும் பார்க்கல, 8 வாசலை மட்டும் பார்ப்போம். முதல் வாசல் பாபு சலா. பாபு சலாங்கிறது தொழுகையை நிலைநாட்டியவர்கள். தொழுகையை நிலைநாட்டியவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல தொழுகாதவர்கள் கூட அல்ல பாதுகாக்கணும். அவங்களுக்கு நம்ம அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பாவத்தை வெறுங்கள், பாவிகளை வெறுக்காதீர்கள்ங்கிறாங்க. பாவத்தை தான் வெறுக்கணும். அவங்க தொழுகலையேங்கிறத விட ஏன் அல்லாஹ் அவங்களை தொலை செய்ய அல்லாஹ் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம தொழுகை எந்த நேரம் நம்மளை விட்டு போகும்னு தெரியாது. நம்மளுக்கு இறுதி தொழுகை நம்ம தொழுவோமா? நான் மகுத்தாயிட்டேன்டா, எனக்கு தொழுகை வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க. அது என் குடும்பத்தாரங்க இருந்தாங்கண்டா, அது ஒரு ஏற்றம். இதுல பல பேர், பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கலந்துக்கிட்டாங்கண்டா. அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவு சஜிதாவில் அதிகமா இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஜனாசா தொழுகிற ஆளு கூடுமா. நம்ம வருவோமா? வரணும் இல்லையா? ஒரு சில பேருக்கு நம்மளே ஆச்சரியப்படுவோம், இவ்வளவு கூட்டம். அப்ப அவங்களுக்கும் அந்த அல்லாவுக்கு இருந்த ஒப்பந்தம் அந்த இதுல தெரியுது. 40 பேர் ஒரு ஜனாசா தொழுகையில கலந்துட்டாலே நல்லடியார்கள் எழுதி அந்த ஏடை மூடுங்கன்னு பணம் அல்ல. 40 பேர் கலந்துட்டா, இதுல பல்லாயிரக்கணக்கான 40 பேர் கலந்தா ஹரம்ல 2 ஹரம்லையும் தொழுக வைக்கிற நேரம் இல்லை. நான் இல்ல எவ்வளவு பேரும் தொழுகிறாங்க இந்த ஜனாசா. இந்த ஜனாசாவை நானும் ஒரு ஆளா இருந்துடக்கூடாதா? அப்ப நம்ம இந்த இடத்துல பாபு சலா, அந்த சலா வாசல்ல போறவங்க தொழுகையை நிலைநாட்டியவர்கள். எல்லா நேரத்திலையும்
தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, பகல் தொழுகைகளை சரிவர செஞ்சவர்கள் அவங்க முதல் வாசல்ல போவாங்க. இரண்டாவது வாசல் ஜிஹாது, அல்லாவின் பாதையில நேரத்தை செலவு செய்தவர்கள். உயிரை விட்டவர்கள் மட்டும் இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஜிஹாதுங்கிறது இந்த நேரத்தை நம்ம யாருக்காக செலவழிக்கிறோம்? ரப்புக்காக செலவழிக்கிறோம். இந்த இடத்துல குடிப்பு இருக்கா, ஊனு உறக்க ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு தூக்கமே ஒரு மாதிரி அசதி வந்தாலும் சொர்க்கத்துக்குலாம் போக போறோம். தூக்கம் போயிருக்கும் நேரம், யாருக்கெல்லாம் தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா சொர்க்கம் போறவங்கவுமே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு தூக்கம் போயிருச்சு இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டு நம்ம அல்லாவுக்காக இந்த இடத்துல இருக்கோம். அல்லாவுக்காக நேரத்தை செலவழிக்கிறதும் அல்லாஹ் ஜிஹாதுடைய நன்மையை கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இரண்டாவது, அந்த ரெண்டாவது வாசல் பாபு ஜிஹாதுங்கிற வாசல். மூணாவது பாபு ரையான். பாபு ரையான் நம்ம எல்லாரும் கேட்கறது என்ன? ரையான்கிற சொர்க்க வாசல்ல நம்ம போகும்போது பெண்கள் பகுதியில ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிற்பாங்களாம், ஆண்கள் பகுதியில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்பாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய கை முசாபா கொடுத்து நம்ம சொர்க்கம் போயிட்டோம்டா. அந்த ரையான்கிற வாசலுக்குள்ள போறதுக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு எல்லா அமல்கள்லேயே ரொம்ப பிடிச்ச அமல் எது? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நோன்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த நோன்பை மட்டும் எது பர்டிகுலராக சொல்கிறீங்க? அந்த நோன்புக்குள்ளேயே எல்லாம் வந்துடுது இல்லை? எனக்கு நோன்பு தான் பிடிக்கும், அதுக்கு அந்த நோம்போட சம்மந்தப்பட்ட என்ன ஆசை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நோம்போட மரணிக்கணும் யார் சொல்லலாம், துவா செய்யுங்கன்றாங்களாம். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்ச காரணத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நோன்பு வைத்து தான் மரணிச்சாங்க. நாளை மறுமையில் கௌதர் தாடகத்து தண்ணீரை வச்சு நோன்பு திறப்பாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலையில் உட்காந்துருக்கையில சொன்னாங்க, உஸ்மானே, நீங்கள் மரணிக்கும் போது உங்களுக்கு சயீத் ஆவீங்க, நீங்கள் இந்த ஆயத்தை ஓதுவீங்க. அதாவது முதல் ஜுஸ்ல கடைசி ஆயத்து நீங்கள் ஓதி பார்த்துட்டு அந்த தர்ஜுமாவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனத்துக்குள்ள அந்த மதிப்பு. கடைசி ஆயத்து அந்த ஆயத்து ஓதும் போது நீங்கள் சயீத் ஆவார்கள் உஸ்மானே, அந்த நேரத்தில் நீங்கள் நோன்பு வச்சிருப்பீங்கன்றாங்களாம். உஹது போரில் உஹது மலையில் இருக்கும்போது சொன்னது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மறைஞ்சாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மறைஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க. அது வரையிலையும் அந்த வசனத்தை எடுத்து ஓதும் போதெல்லாம் இப்படி பார்ப்பாங்களாம், யாராவது எட்ட வந்து நிற்கிறாங்களா, எப்படி மரணத்தை ரசிச்சிருக்காங்கம்மா. நம்ம இன்னைக்கு நோன்பு வைக்கலையில இது ஆயத்து ஓதுறோம், அப்போ இன்னைக்கு நமக்கு மகுத்து இல்லை, இப்படி அவங்கள மாற்றிக்கிடுவாங்க. ஆனால் அந்த மகுத்தா போகிற அன்னைக்கு அதே நோன்பு வச்சுருக்காங்க, அந்த ஆயத்து ஓதுறாங்க, சஹீதாக வெட்டப்படுறாங்க, அந்த இரத்த துளி அந்த அந்த குரானில் தெளிக்குது, இன்னமும் அடையாளமாக இருக்கு. ரஷ்யாவில் அந்த மியூசியத்தில் இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட பாக்கியம்! அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மறுமையில் ரையான்கிற சொர்க்க வாசல்ல நின்று நம்மளை சலாம் கூறி உள்ள கூசுவாங்க. அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. இது ரையான் நோன்பாளிகளுக்கு நம்மெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இங்கே எப்படி தொழுகைக்கு முந்தி பிந்தி ஓடியாந்து ஒருத்தரை காணான்னு தேடுறோமே, அதே போல நாளை மறுமையிலையும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போய் இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் தேடக்கூடியவர்களாக, அந்த மதிப்பு பெறுபவர்களாக அல்லாஹ் அருள்வானாக. அடுத்தது பாபு சதக்கா. பாபு சதக்கா இந்த வாசல்ல போறவங்க யாருன்னா, முறைப்படி ஜக்காத்து கொடுத்தவர்கள், முறையோட சதக்கா செய்தவர்கள், ஹதியா செய்தவர்கள், கஃபாராவை நிறைவேற்றியவர்கள், தன் செல்வத்தில் இருந்து எல்லாமே செஞ்சவங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க முறையோட அல்லாஹ் ரசூல் சொன்னபடி, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தபடி வாழ்ந்த அவங்களுக்கு இந்த பாபு சதக்காங்கிற வாசல்ல போகப்படும். முறைப்படி செலவு செய்தவர்கள். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த 4 வாசல்லையும் நுழையிறதுக்கு யாராவது இருப்பாங்கல்ல, அது யார் ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அபூபக்கரே, நீர் தான் செல்வீர். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரை நம்ம 28 நாளாக உச்சரிச்சிருக்கோமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திருப்பி பார்த்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்களா? இப்போ ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்னமா செய்வாங்க? திரும்பி பார்ப்பாங்கல்ல. இப்போ நம்ம 28 நாளாக அவங்க பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமே. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா அவங்க திரும்பி பார்த்துட்டாலே அல்லாஹ் தஆலா அதில் நம்மளுக்கு நன்மையை கொடுத்துட மாட்டாங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 5வது உம்மு ஐமன், பாபு ஐமன் வாசல்.
இந்த பாபு ஐமன்கிற வாசம் எப்படிப்பட்டனா கேள்வி கணக்கு இல்லாம ஒரு கூட்டம் இருக்கும் பாபா. இந்த கேள்வி கணக்கெல்லாம் அல்ல சொல்லாம போங்க போங்க போங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த பாபு ஐமன்கிற வாசல்ல வந்து நிற்பாங்களாம். நம்மளும் நிற்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தரை கொண்டு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் என்னைக்குமே அல்லாஹ் தஆலா கீழே இறக்க மாட்டான், கீழ்த்தரத்துக்கு கொண்டு வர மாட்டான், மேல்தரத்துல தான் வைப்பான். அந்த மேல்தரத்துக்கு போறதுக்குரிய வழிமுறைகளை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய நாங்களும் கேட்கக்கூடிய நீங்களும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்ப கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்க செல்பவர்கள். அடுத்தது லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லான்னு ஒரு வாசல். லாஹவுல வலாக்குவத்தை சொர்க்கத்தின் வாசலுக்கு உள்ள பெயர். நம்ம அது சாதாரண திக்கராக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சாதாரண திக்கராக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லம்மா, லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா அப்படின்னு சொன்னா ஒரு மகிமை, வலாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா ஒரு மகிமை, வலாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹில் அலீயுல் அலீம்னு சொன்னா அது ஒரு மகிமை. 3 வகையான பொக்கிச நிறைந்தது தான் இந்த லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா. குரான்ல வர்றது லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா தான். அதுல வலாஹவுல வலாக்குவத்தை வராது, அலியுல் அலீம்னு அது சேர்ந்து வராது. மற்ற இடத்துல வரும், ஆனா இதோட சேர்ந்து வராது. அப்ப அந்த வாசல்ல யாரு போவோம்டா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க தவக்கல் வச்சது. எல்லாமே அல்லாஹ் தான், பேசுறது அல்லாஹ் தான். நான் என்ன பேச அல்லாஹ் வைக்கிறேன்டா, அதுவும் அல்லாஹ் தான். நம்ம திட்டமிட்டுக்கிட்டு வந்து உன்கிட்ட பேசலையே. நாங்கள் ஈத்துக்காப்பில் இருக்கும்போது இந்த ரமலானை பற்றி எழுதுவோமேனு ஒரு பேப்பர் எடுத்து இருக்குன்னு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் எவ்வளோ சிந்தனைகளை தந்தான் தெரியுமா. அப்போ நம்ம ஒரு இடம் போயிட்டோம்டா. இப்போ நான் கூட படித்து காட்டினது நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் ரப்பு கொடுக்கணும், அவன் கொடுக்கணும். இது நம்ம சிந்தனையில் வர்றதை உங்கள்கிட்ட நான் பகிர்றதுக்கு ஆசைப்படுறேம்மா, அவ்வளோதான். என் ஆசைகள்னு தனியாக எழுதி வச்சுருக்கேன், அது நிறைய இருக்குது. அதையெல்லாம் படித்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. என்ன இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கீழ்ப்பாக்கங்கன்னு புக் பண்ணணுமான்னு அப்படி கூட என்ன வந்துடும். நிறைய ஆசை. நான் பரிவின்ட்ட மட்டும் படித்து காட்டுவேன். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் பாடி வேகமாக வருது பாரு. அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் ஆசைகளை சொல்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் கொடுத்த தோழிகளை பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் நிச்சயமாக ஈடாகாதுமா. எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளும் சரி, எனக்கு கிடைச்சிருக்கிற தோழிகளும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் என் சகோதரிகள் எல்லாரையும் என்ன நினைச்சு பார்த்தேன் ஒரு நேரத்தில். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இதுல என்ன செய்வாங்க, லாஹவுல வலாக்குவத்துன்னு அல்லாஹ் மேல முழுக்க 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 தவக்கல் வச்சவங்க. என்ன நடந்தாலும் ரப்பு தான். போர் நடக்குங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, செல்வம் இருக்கும் ஏழை பஞ்சம் வரும்டாங்க. இப்ப பணம் இருக்கு, எல்லாருக்கும் யார்ட்டமா பணம் இல்லை, இப்ப எல்லாத்தையும் பணம் இருக்கு. இதுல பொய் பணம் வேற கட்டுக்கட்டா விற்கிது. அது 500 ரூபா தாளா இருக்கு, ஒரு கட்டு வச்சு ஒரு பையன் விளையாடுறேன். அது என்னன்னாக்க நான் உண்மை பணமாக்கும்னு நான் நினைச்சு கட்டை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மனசுல. அவங்க கேட்குற விளையாடுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு பேங்கை விலை வாங்குறாங்கண்ணா, விலை போட்டு வாங்குறாங்கண்ணா, பேங்கை விலை கொடுத்து வாங்குறாங்கண்ணா. அது சொல்ல தெரியல பாருங்க எனக்கு. ஆக மொத்தம் கட்டுக்கட்டா இருக்கு. இதுக்கும் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, அடிக்க வச்சிருக்காங்கம்மா. கடையில் விற்கிது போல வாங்கி வச்சிருக்காங்க போல. அப்ப இது ஏமாத்துதான மாதிரி தானே, உண்மை ரூபா மாதிரியே இருக்குமா. நான்லாம் ஏமாந்துருவேன், ஆனா கையில வாங்கி பார்த்தா தான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. தனியா பார்த்தோம்டா உண்மை ரூபா மாதிரியே இருக்கு. அப்ப நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறதுன்னா என்ன நடந்தாலும் என் ரப்பு தான். என்னை கொண்டு நான் எதுவுமே இல்லை, ரப்பே என்னைய நீ என்ன செஞ்ச, அழுவி படுற நஜீஸா தான் நான் இருந்தேன். என்னையும் அல்லாஹ் தஆலா தாயின் கருவறையில் என் சதக்குள்ள எலும்பை பூட்டி எல்லா அலங்காரத்தையும் கொடுத்து துனியாவுக்கு வர வச்சு அன்போட நேசிக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் நீ கொடுத்து, களிமாங்கிற கேடயத்தையும் கொடுத்து, தொழுகைங்கிற மாவுளை வாழ எல்லா விஷயத்திலையும் நீ கண்ணியப்படுத்தினரப்பே. நாளைக்கு நீ அதே மாதிரி ரூஹ் பிரியையிலையும் கபூரிலையும் மறுமையிலையும் நீ கைவிட மாட்டேங்கிற வைக்கிற தவக்கல் தான் நம்ம தவக்கலாக இருந்தவங்களுக்கு எந்த இடமா லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாக்குள்ள
இன்ஷா அல்லாஹ் நுழைவோமா? நுழைவோமா? அடுத்தது பாபு பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியவர்கள். பாபு பிர்ரு வாலிதை, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தின் நடுப்பகுதி தந்தை என்றால் உன் தாயே சொர்க்கம் தான்ங்கிறாங்க. அது சொர்க்கத்தின் நடுப்பகுதி தந்தை என்றால் சொர்க்கமே உன் தாய் தானேங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப அந்த தாய் தந்தைகள், இப்ப மரணித்த தாய் தந்தைகளை பத்தி நம்ம என்னமா தவறு செஞ்சிருப்போமோ, அந்த தாய் தந்தையை நம்ம கவனிச்சிருப்போமா? யா அல்லாஹ், என் தாய் தந்தையை நம்ம ஏதாவது பேசியிருந்தா, மனநோய் இருந்தா அதை மன்னிச்சிரியா அல்லாஹ். என்ன துனியா இது? துனியாவில் அவங்க 2 வார்த்தை பேசியிருப்பாங்க, நான் 10 வார்த்தை கூட பேசியிருப்பேன். மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தை நம்ம பின்வாங்கி இருந்தா நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். இதுதான் அவங்களுக்கு நம்ம மௌத்தா போனவங்களுக்கு செய்யற உபகாரம். ஆனா உயிரோட இருக்கிற தாய் தந்தைகளை கண்ணியத்தோட உப்புன்னு கூட சொல்லிடாதீங்க. நல்லா குரான்ல சொல்றேன் இல்லையா? அதாவது சீங்கிற வார்த்தையை கூட நீங்க உபயோகப்படுத்திடாதீங்க. இப்ப தாய் தந்தை கூப்பிட்டா கூட பதில் சொல்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா பாதுகாக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தே மெசேஜ் அனுப்புறாங்க மகன் தாய்க்கு, நல்லா இருக்கலாமா, பார்த்து 2-3 நாள் ஆச்சு, மகன் நீ வந்துட்டு போத்தா, ரூம்ல தான் இருக்கேன். இந்த நிலைமையில எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? தாய் தந்தையை பார்த்தா சொர்க்கம்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுண்டாங்க. ஆனா அதுக்கு சஹாபி கேட்டாங்க, 100 முறை பார்த்தா அல்லாஹ் ஹஜ்ஜன் இல்லையேண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் தாய் தந்தைக்கு நம்ம ஹிதமத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தது 8வது வாசல் ஹஜ். பாபு ஹஜ். பிறந்த பாலகனை போல அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அதாவது அன்று பிறந்த பாலகரை போலன்னு ஒரு 13 அமலுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. ஒரு 13 அமல் தான். அந்த 13 அமலுக்கு தான் அன்று பிறந்த பாலகர்னு வருது. அதுல ஹஜ்ஜுங்கிறது அன்று பிறந்த பாலகர். இன்ஷா அல்லாஹ் இந்த வாசல்களில் 8 வாசல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் அது 8 வாசலாகவும் இருக்கலாம், 8 கோடி பல கோடி வாசல்களாகவும் இருக்கலாம். எல்லாரும் போய் நடு மத்தியில் சேரக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் உயர்ந்த சொர்க்கம். அதை ஒட்டு நாப்புல நயீம்ங்கிற சொர்க்கம் இருக்குமா, ஜன்னத்துல் நயீம். அந்த ஜன்னத்துல் நயீம் நம்ம இப்போ துஆவிலே பாருங்களேன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நயீம் தான். 1 வாங்கினா 1 இலவசம், 1 வாங்கினா 1 இலவசம். நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லயே நம்ம நின்றாலும் ஜன்னத்துல் நயீம் அப்படி எட்டி பார்ப்போமா? பார்த்த உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அதுவும் உனக்கு வேணுமா? என்னுடைய அடியானே உனக்கு வேணுமா? நீ துனியாவில் என்னையை பார்க்கணும், இந்த சொர்க்கத்தை பார்க்கணும் தானே ஆசைப்பட்ட, எடுத்துக்கப்போ. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட சொர்க்க வாசிகளாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களை அமர வச்சதுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து பேர்களுக்கும் நற்கூலியை வழங்குவானாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜஸாக் அல்லாஹ் கஸீர் பிதாரின் சாதக் அல்லாஹ்.